லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், உன் புருஷன் ஒரு முடிவோட தாண்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி எல்லாம் ரகசியமா தான் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ அந்த பொம்பளைக்கு சொத்து எழுதி வச்சதோட நேராவே உயிரை கொண்டு போய் குடுக்க பார்த்திருக்காரு. உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதுனால வெளிப்படையாவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதே வேகத்துல போனாருன்னா நீயும் வெற்றியும் வீட்டை விட்டு போற காலம் சீக்கிரமே வந்துருண்டி. அந்த பயம் எனக்கும் இருக்குக்கா. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. இவரோட சொத்தை அடையணும் தான் அவளோட நோக்கமே. ஆனா இவரா தேடி போய் சொத்தை கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டா எப்படிக்கா? ஏய், அதுல ஒரு விஷயம் இருக்குடி. வேணும் வேணும்னு அலையறவங்களுக்கு தான் எதுவுமே செய்ய தோணாது. வேணான்னு சொல்றவங்களுக்கு தான் நிறைய செய்யணும்னு தோணும். அந்த டெக்னிக்கை தான் அந்த சுசீலா இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறா. புரியல? உன் புருஷன் தான் சொத்துல கால் பங்க தானே அந்த சுசீலாவுக்கு கொடுத்திருக்காரு. சொத்துல ஆசையே இல்லாமலாம் அதை வாங்க மறுக்கல. அவ அத வேணான்னு சொல்லிட்டா அவருக்கு அவ மேலையும் குடும்பத்து மேலையும் இன்னும் அன்பும் மதிப்பும் கூடும். நமக்கு எழுதி வச்சத மாத்தி மொத்த சொத்தையும் அவங்களுக்கே தாரவாத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு தான் மேல நல்ல எண்ணம் வரணும்னு அவ இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கறா. கரெக்டா சொன்னக்கா. அந்த ஆளு அந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றதுக்குள்ள நாமளே அந்த குடும்பத்தை தேடி இல்லாம பண்ணிடணும். கண்டிப்பாடி. போதும், நிறுத்துக்குமா. டேய், என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? கத்தாம வேற என்னமா பண்ணுவாங்க? சட்டப்படி பார்த்தா அதுதான் அப்பாவோட குடும்பம். அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரும். ஆனா அப்பா சொத்து கொடுத்தும் பெரியம்மா அது வேண்டான்னு சொல்லிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள கொல்லணும்னு வேற துடிக்கிறீங்க ரெண்டு பேரும். உங்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கிறத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த குடும்பத்துல வந்து பிறந்தத நினைச்சா நான் வெக்கம் தான் படுறேன். டேய், நீ என்னடா புரியாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கற? நீ சின்ன பையன்பா. அவங்க சூட்சமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தப்பான ஆளுங்க. ஆனா வெளியில நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வீட்டுல போய் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட தான் நான் அங்க போய் தங்கினேன். ஆனா அவங்க என் மேல காட்டின உண்மையான பாசமும் அன்பும் என் மனசுல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. அவங்களாலதான் நான் மனுஷனா மாறினேன். இல்லைன்னா திருடுறதையும் தாண்டி கொல்லன்னு பெரிய கிரிமினலா மாறி இருப்பேன். என்னை மாத்தினதுக்காக அவங்க எல்லாருக்கும் நீங்க நன்றி சொல்லணும். ஆனா அவங்கள அழிக்கணும்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே நடக்காது. என்னையும் அப்பாவையும் மீறி நீங்க அவங்களை நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கி போகணும்னா என்னை கொண்டுட்டு தான் நீங்க அங்க போகணும். ஏய், உறைஞ்சிருவே பாத்துக்கோ. இதுக்கு மேல பேசுனேனா என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியுதா? அன்னைக்கு மயில பத்தி உண்மை தெரிஞ்சப்போ அவ்வளவு கோவப்பட்ட. இன்னைக்கு என்னடா அப்படியே மாத்தி பேசுற? அன்னைக்கு பேசுனது நடிப்புமா. மலரக்கா, கைலக்கா, மயிலக்கா எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். பெரியம்மாவை எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் அப்பாவோட முதல் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. ஆனா அதை வெளிப்படையா உங்ககிட்ட காட்டிக்க முடியல. கொஞ்ச நாள்ல நீங்களே அவங்கள பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் போற போக்க பார்த்தா அது கொஞ்சம் கூட நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை மாதிரிதான் எனக்கு அவங்களும். நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவங்களும் எனக்கு முக்கியம். நாம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா ஒரே குடும்பமா வாழணும் தான் என்னோட ஆசை. டேய், அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பார், அவரோட சுயரூபம் என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கடா. உங்க அப்பாவையும் அவரோட சொத்தையும் பிடிங்கிட்டு உன்னை என்னை நடுத்தர நிறுத்தினாண்டா அவளோட எண்ணம். அவங்க மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லம்மா. சொத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் அவங்க என்னைக்குமே பெருசா பேசினதே இல்ல.
சொத்து சொத்துன்னு நீதான் பேயா அலைஞ்சுகிட்டு இருக்க. ஏய் வாய முடி வெற்றி. டேய் உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானடா அவ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம பெத்தவங்களே நீ எடுத்தெறிஞ்சு பேசுறது ரொம்ப தப்புடா. சொத்து தான் பாதுகாப்பு, சொத்து தான் சந்தோஷம்னு பேசிட்டு இருக்கீங்களே, அதுதான் தப்பு பெரியமா. நம்மள சுத்தி மனுஷங்க இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். மனுஷங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் பெரிய பாதுகாப்பு. அதுக்கு முன்னாடி இந்த சொத்து வசதி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்காக தானே இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நானே சொல்றேன், எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்களோட உறவு தான் எனக்கு முக்கியம். அவங்க எல்லாரோடையும் நம்ம ஒன்னா இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ தயவு செஞ்சு அதை பாருங்க ரெண்டு பேரும். டேய், நீ போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்க. அது நடக்கவும் நடக்காது, அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அவங்களுக்கு சொத்துலயும் பங்கு கிடையாது, என்னோட வாழ்க்கையிலயும் பங்கு கிடையாது. இங்க பாருடா, உனக்கு அந்த குடும்பம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஊரை விட்டு போயிட சொல்லு அவங்கள. நீ இந்த ஊர்ல இருந்துகிட்டே என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருந்தா நான் உன்னோட வேரோட அழிக்காம விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விட்டு. அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம ஒரு பக்கம் இருக்கலாம். அவங்க உன்னை எந்த காலத்திலயும் தொல்லை பண்ண மாட்டாங்க. நீயும் அவங்கள தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இரு. அதையும் மீறி அவங்கள நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்ச, உன்னை எதிர்த்து நிக்கிற முதல் ஆள் நானதாமா இருப்பேன். டேய் வெற்றி, என்னடா பேசுற நீ? நான் உன்னை பெத்த அம்மா. என்னால ஏத்துக்க முடியாத விஷயமே அது ஒண்ணுதாமா. உன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு பையனா பிறந்ததை விட நான் பெரியம்மாவுக்கே பிறந்திருக்கலாம். உன் வயித்துல வந்து பிறந்ததுதான் என் வாழ்க்கையில நான் பெரிய பாவமா நினைக்கிறேன். என்ன கைவன் இப்படி பேசிட்டு போறான்? கடைசியில இவனே எனக்கு எதிரியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. ஏய் அவன் சின்ன புள்ளடி, அவனுக்குன்னு சுய புத்தி எல்லாம் கிடையாது. இந்த வயசுல யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடணும் தான் தோணும். அந்த மயில் கிட்ட ஏதாவது பேசியிருப்பான், அவ இவனை நல்லா சூடு ஏத்தி அனுப்பியிருக்கான். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. பொறுமையா கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி பேசினா அவன் தெளிஞ்சிருவா. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அவனை பத்தி யோசிக்காம நீ நிம்மதியா தூங்கு, சரியா? படு. மாமா, என்ன மாமா இது? முதலாளி, என்ன சொல்லிட்டு நீங்களே பகல்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? உட்காருங்க முதலாளி. உட்காருங்க. என்ன பண்றதுங்க சின்ன முதலாளி, குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். மயிலு உங்களை தொந்தரவு பண்றான்னு நீங்க குடிக்கிறீங்க. என் மவளோட வேதனையை தாங்க முடியாம நான் குடிக்கிறேன். மாமா, மதுவை பத்தியா பேசுறீங்க? அவளுக்கு என்னாச்சு? வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டிய கட்டத்துல இருட்டறைக்குள்ள வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற தம்பி. ஒவ்வொரு நாளும் அவள் அந்த கோலத்துல பார்க்கும்போது ஏண்டோ நான் இன்னும் உசுரோட இருக்கிறது என்ன நானு நொந்துகிட்டு இருக்கிறேன் தம்பி. 3 தலைமுறைக்கு சொத்து இருக்குதுங்க, காசு பணம் இருக்குது, அதோட அந்தஸ்து இருக்குது, மறுவாதை இருக்குது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா என் அவளுக்கு சந்தோஷம் அதை எப்படி கொண்டு வருதுங்கிற வழிவகை எனக்கு தெரியலைங்க தம்பி. என்னோட மூத்த மவ காயத்ரி இருக்கிறாள், அவளை கூட ஒரு சராசரி பொண்ணாதான் வளர்த்த. ஆனா இளையவ மது இளவரசி கிடக்க வளர்த்தேன் தம்பி. அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கி அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவ வாய திறந்தெல்லாம் கேட்கவே வேணாம். மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான்னா போதும், மறு நிமிஷம் அதை கொண்டாந்து அவன் முன்னாடி நிறுத்திடுவேனுங்க. அப்பேற்பட்டவன் ஆசைப்பட்டு வாய விட்டு விருப்பப்பட்டு கேட்டது உங்களைத்தானே.
ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க ஒதுங்கிட்டீங்க. தப்பு சொல்லலைங்க தம்பி, உங்க பக்கம் நியாயம் எனக்கு புரியுது. ஆனா கிறுக்கு பயமுள்ள அவளால அதை புரிஞ்சுக்க முடியலைங்க தம்பி. நானு கேட்டா ஜீவாவை நான் என் மனசளவுல புருஷனா ஏத்துக்கிட்டேன், நான் அவரோட பொஞ்சாதியா தான் வாழ்றேன்னு கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ வர்ற வேதனையை என்னால பார்க்க முடியலைங்க தம்பி. அந்த வேதனையில் தான் மன்னிச்சிருங்க தம்பி. நான் என் வேதனையை சொல்லி உங்க மனசையும் சங்கடப்படுத்திட்டேன். எல்லாம் எங்க தப்பு தான், உங்க தப்பு எதுவும் இல்லைங்க. தர விதி அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இல்ல யாருதான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. தெரியாம சொல்லிட்டேன் தம்பி. உங்களுக்கு ஊத்தட்டுங்களா? இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். மதுவை பத்தி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாமா, அவ விஷயத்துல நீங்க ஏன் எந்த முயற்சியும் எடுக்காம அப்படியே விட்டுட்டீங்க? நீங்க பக்குவமா அவகிட்ட பேசி வேற நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. பேசாம இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த உலகத்துல எனக்கு என் பொஞ்சாதிக்கும் மிஞ்சி இருக்கிற ஒரே உறவு எங்க மதுக்கண்ணு மட்டும்தான். அவன் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோங்களா? அவகிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டோம், மன்றாடி பார்த்துட்டோம், காலில் விழாத குறைய கெஞ்சியும் பார்த்துட்டோம். ஆனா திரும்ப திரும்ப ஜீவாதான் என் புருஷன், அவருக்கு பொஞ்சாதியா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கையில அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தரை என்னால எப்படி கட்டிக்க முடியும்னு கேக்குறா தம்பி. எனக்கு இருக்கிற ஆள் பலத்துக்கும் பண பலத்துக்கும் வலுக்கட்டாயமா அவளை தூக்கிட்டு போய் எவன் தலையில இருந்து கட்டி வச்சிடலாம். ஆனா அதுக்கு பிறகு வாழணும்ல. எப்படி அவன் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகும், அந்த பையன் வாழ்க்கையும் நாசமா போயிடாதா? செஞ்ச பாவம் எல்லாம் போதும் தம்பி. மாமா, இந்த பாவத்தையும் செஞ்சு நான் சுமைய சேர்த்துக்க விரும்பல. இந்த கரகத்துக்கு தான் அவன் எவ்வளவு வேதனை பட்டாலும் அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். மாமா, இன்னும் எவ்வளவு நாள் தான் அவ அப்படியே இருக்க முடியும் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? தெரியலங்களே தம்பி. உங்களை பார்க்கையில மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. நீ தப்பா நினைக்கலன்னு அதை சொல்லலாங்களா? சொல்லுங்க மாமா. அவளோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னா நான் என்ன வேணாலும் செய்யறேன். தம்பி, எந்த விதத்திலையும் மதுவோட இந்த நிலைமைக்கு நேரடியா நீங்க காரணம் இல்லைங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ தன்னோட மனசுல உங்களை தான் புருஷனா நினைச்சு அவ வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கையில ஒருவேளை நீங்க வந்து அவளை பார்த்து பேசுனீங்கன்னு வைங்க, அவ மனசு சமாதானம் ஆகலாம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவ தன்னோட முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி, இதுல நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். இதுல உங்களுக்கு எம்போட்டு சங்கடம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்காக ஒருக்க நீங்க வந்து அவட்ட பேசுனீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு வெடிவு காலம் பறக்கலாம் தம்பி. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் என் வாழ்நாள் முழுக்க நான் உங்க காலுக்கு செருப்பா கடத்து வளர்ப்பேனுங்க தம்பி. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ மதுவோட நிலைமைக்கு நானும் காரணமா இருக்கேன். அதை சரி பண்ண வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் கண்டிப்பா மதுகிட்ட பேசுறேன் மாமா. நெசமாத்தான் சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேனுங்க. ரொம்ப சந்தோஷமாங்க. உன்னோட இந்த ஒரு தலையின் சங்கடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டிவிட்டு உன்னை நான் என் வழிக்கு வர வைக்கிறேன். மெதுவா வாங்க. மாமா, ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? கரண்ட் ஏதாவது கட்டா என்ன? அது ஏன் கேக்குறீங்க? இப்பெல்லாம் வெளிச்சத்தை கண்டாலே மதுவுக்கு பிடிக்கிறது இல்லைங்க தம்பி. அதனால எப்பவுமே வீட்டை இருட்டாவே வச்சிருக்கணுங்கிறா. வெளிச்சத்தை பார்த்துட்டாலே போதுங்க, அப்படியே கோபம் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குழம்பை நீங்களே வந்து பாருங்க. வாங்க.
வெளிச்சம் வெளிச்சம் வேண்டாம், ஆஃப் பண்ணுங்க. எனக்கு வெளிச்சம் வேண்டாம், நான் இருட்டிலே இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. உன்னை பார்க்க ஆறு வந்திருக்காங்கன்னு பார். ஜீவா, ஓன் ஜீவா உன்னை பார்க்க வந்திருக்காரு கண்ணு. பொய் சத்தியம் பண்ணி நாடகமாடின மது எனக்கு வேண்டாம். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்ல, அது என்னோட ஜீவா இல்ல. என்னோட ஜீவா என்னை விட்டு போயிட்டாரு. இப்ப அவரு மயிலோட ஜீவா. அந்த ஜீவா என்ன பார்க்கலாம் வரமாட்டாரு. ஏய் மது, நான் உண்மையிலேயே உன் ஜீவா தான் வந்திருக்கேன். நான் நம்ப மாட்டேன். என் ஜீவா என்னை விட்டு போயிட்டாரு. மது, நான் எங்கேயும் போல மது, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சத்தியமா? சத்தியமா மது, உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்தீங்க? மாமா உன்னை பத்தி சொன்னாரு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல மது, துள்ளி திரியிற பட்டாம்பூச்சி மாதிரி நீ எவ்வளவு கலகலன்னு இருப்ப. ஒரு இடத்துல 2 நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. இப்ப என்ன மது ஆச்சு உனக்கு? இப்படி ஒரே இடத்துல இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மது, நான் சொல்றது. வராத, வேண்டாம், வராத, கிட்ட வராத, என் பக்கத்துல வராத. ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, இருட்டுல தான் இருக்க. கல்யாண மேடையில தாலி கட்டுற நேரத்துல அந்த கல்யாணம் நின்னு போனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சாகிறதுக்கு முயற்சி பண்ண, கடைசி நேரத்துல காப்பாத்திட்டாங்க. இப்ப வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்க. அந்த வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னோட ஜீவா கூட நான் மணமேடைக்கு ஏறினேன், மாலை மாத்தினேன், கைப்பிடிச்ச அக்னியை சுத்தி வந்தேன். அப்பெல்லாம் நான் என்ன நினைச்சிருப்பேன்? ஜீவாவோட மனைவின்னு தானே நினைச்சிருந்திருப்பேன். தாலி மட்டும் கட்டல, கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னு போயிடுச்சு. என்னோட ஜீவா என்னை விட்டு போயிட்டான். கல்யாண மேடையை விட்டு மட்டும்தான் ஜீவா போனா. இன்னும் என் மனசை விட்டு போகல, நான் போக விடல. என்னோட மனசை விட்டு போகாத ஜீவா கூட நான் இந்த ரூமுக்குள்ளேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். மது, ப்ளீஸ் மது, நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நிறுத்து! இதுக்குதான் நான் யாரையும் பாக்குறது இல்ல, வெளிச்சத்துக்கும் வரதில்ல. யார பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ். ஜீவாவை மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ். நான் எப்படி ஜீவாவை மறப்பேன்? எப்படி என்னால ஜீவாவை மறக்க முடியும்? என்னோட ஜீவா என் கூட தான் இருக்கா. நான் எப்படி அவனை மறந்துட்டு இன்னொருத்தனை? மது, மத்தவங்க சொல்ற எல்லாத்தையுமே விடு. ஜீவா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ. வேண்டாம், எதுவும் சொல்லாத. நீ ஆசைப்பட்டவளே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு பிரிவோட வலி தெரியாது. போயிடு. என்னோட ஜீவா என் கூட தான் இருக்கா, நீ வேற ஜீவா. அப்பா, இவனை இழுத்துட்டு போப்பா, இழுத்துட்டு போப்பா இவனை. சரிமா, சரி சாமி, சரி பலாடி வாங்க போயிடலாம். இல்ல மாமா, இல்லைங்க வாங்க பலாடி போயிடலாம். வெளிச்சம் வெளிச்சம் வேண்டாம், ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. வாழ்க்கையே இருட்டடிச்சு போயிடுச்சு.